அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இயரோட ஃபர்ஸ்ட் டே எனக்கு வந்த ஆர்டர்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். 2 கேக்ஸ், 1/2 கேஜி ப்ரௌனி இதெல்லாம் தான் எனக்கு வந்த ஆர்டர்ஸ். ஃபர்ஸ்ட் 2க்கான கேக் ஸ்பாஞ்சும் ப்ரௌனியும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா ஐசிங் பண்ணிக்கலாம் தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணப்பே டைம் ஈவினிங் 7:00 கிட்ட ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷனுக்கான 1/2 கேஜி சாக்லேட் கேக் தான் பேட்டர் ரெடி பண்ணேன். அப்புறம் மலாய் கேக்கான மலாய் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பேனில் 1/2 லிட்ரு ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா சுண்டுற அளவுக்கு காய்ச்சணும். அது பாயில் ஆகிற டைம்லேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகவே கிடைக்கும் மலாய். அப்புறம் இந்த ஈடுலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து அப்படி இப்படி கொஞ்சம் சேர்த்துட்டே இதை கிண்டி விட்டுட்டே இருங்க. பால் இப்போ கொஞ்சம் ரெடியூஸ் ஆனோன்னா இதில் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பால் நல்லா சுண்டி வந்தாலும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் எசன்ஸ் ஆட் பண்ணேன். ஏன்னா சில பேருக்கு ஏலக்காய் வாயில் தென்பட்டால் பிடிக்காது, அதனால எசன்ஸ் ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வெனிலா ஸ்பாஞ்சுக்கான பேட்டரை ப்ரிப்பேர் பண்ணி அதை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது பேக் ஆகிற டைம்லேயே ப்ரௌனிக்கான பேட்டரும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதையும் நெக்ஸ்ட்டு பேக் பண்ணி எடுத்தாச்சு. ப்ரௌனி பாருங்கள், நல்லா க்ரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜியாக சூப்பராக வந்துருந்துச்சி. ஃபர்ஸ்ட்டு ப்ரௌனியை பேக் பண்ணி எடுத்துக்கலான்னு வெயிட் போட்டு பேக் பண்ணியாச்சு. ஒரு 1/2 கேஜி தான் கிளாசிக் ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா 2 கேக்கான ஐசிங்கும் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2த்துக்கான கேக் லேயரையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போவே டைம் 1:30 கிட்ட ஆகிடுச்சு நைட்டு. ஃபஸ்ட்டு 1/2 கேஜிக்கான சாக்லேட் கேக்கு தான் ஐசிங் பண்ணி எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணேன். இதை முடிக்கவே எனக்கு ஒரு 4:15 கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா என் பையன் வேறு இடையிலே முழிச்சிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான் வேறு அப்போது. ஏன்னா அவன் நான் பக்கத்தில் இருந்தால் தான் தூங்குவான், இல்லைனா தூங்க மாட்டான் அந்த மாதிரி. இன்னொன்று இதில் யூனிகார்ன் போட்ட மாதிரி கேட்டிருந்தாங்க. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூனிகார்ன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். அது கலர்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருந்ததுனால அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இடையில பையனையும் பார்த்துட்டு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு யூனிகார்ன் மாதிரி இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு மலாய் கேக்கான ஐசிங் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது ஓரளவுக்கு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இது முடிக்கிறப்போ ஒரு 5:45 டைம் கிட்ட ஆகிடுச்சு. விடிஞ்சிருச்சு. தூக்கத்தோடையே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஏன்னா நட்ஸு இதெல்லாம் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் மலாயெல்லாம். அது கொஞ்சம் செட் ஆகி எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஒரு லேயர் பாருங்கள், நிறையா நட்ஸ் போட்டு மலாய் போட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த கேக்கு. இது ரொம்ப இன்னும் ஸ்பெஷல் என்னென்னா, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டோட டாட்டருக்கு தான் பர்த்டே அப்போது. இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, நான் கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 2022ல் இந்த பர்த்டேகளுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு கேக் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். என்னோடய இன்ஸ்டாவில் ஃபஸ்ட்டு கேக் போஸ்ட்டே அந்த கேக் தான் இருக்கும். அதனாலேயே எனக்கு இந்த கேக் கொஞ்சம் இன்றைக்கி ஸ்பெஷல் தான். அப்புறம் எல்லா கேக்கையும் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறப்ப பார்க்குறப்பயே ஒரு தனி ஃபீல் தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.